கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகின்றது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு 1,00,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. இதனால் ஒகேனக்கலில் காவிரி ஆறு வெள்ளப்பெருக்கு காணப்பட்டு ஆர்ப்பரித்து கொட்டுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ஸ்ரீதரன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதரன், கள தகவலை பதிவு செய்யலாம். ராம்குமார், கர்நாடகா, கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. தற்பொழுது தமிழக கர்நாடகா எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 1,00,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசலைக்கும் ஆற்றை கடக்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தலைக்காவிரி அழைக்கப்படும் கொடகுமலை, ஆசன், தட்சண கன்னடா, உத்தர கன்னடா, உடுப்பி, மாண்டியா, சிக்குமங்களூர், கேரளா மாநிலம் வயநாடு, தொட்டபட்டா ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் அங்கு உள்ள அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர், நூகு, தாரா, ஆரங்கி, ஹேமாவதி ஆகிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டுள்ளது. இதனால் கர்நாடக அரசு அணைகளின் பாதுகாப்பு நலனை கருதி கபினி அணையிலிருந்து 80,000 கனஅடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1,50,000 கனஅடியும், நூகு அணையிலிருந்து 5,000 கனஅடியும், தாரா அணையிலிருந்து 2,000 கனஅடியாகும். ஆக மொத்தம் தமிழக காவிரி ஆற்றில் உபரி நீரானது 2,37,000 கனஅடியாக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 1,00,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. காவிரி கரையோர பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளாங்க. இதே போல அன்செட்டி, நாட்ராப்பாளையம் ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து ஒகேனக்கலில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் ஆற்றை கடக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராம்.